ரீசெண்டா பார்த்தீங்கன்னா இப்போது கலாட்டா அவார்டு பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களுக்கு அவார்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய கையால கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய லாஸ்ட் ஃபிலிமோகிராஃபி ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதற்கு முன்னாடி திரைப்படமான பீஸ்ட் மிகப்பெரிய தோல்வி அடைந்ததையொட்டி, அவருடைய இந்த சினிமா விகடன் ஃபங்ஷனில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பவுன்சர்ஸே குடுக்கல. தன்னந்தனியா ஆள் வந்தாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேருந்து அவருடைய அந்த ரூட்டே வேற லெவல்ல மாறிச்சுன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெல்சன் அவருடைய ஹைப் வேற லெவல் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த நிலையில விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவார்டு மேடைக்கு வந்த பிறகு, ஜெயிலர் திரைப்படத்த நான் 6, 7 டைம் மேல பார்த்துட்டேன். படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு. நல்லா இருக்கு. அதாவது ஃப்ளைட்ல வரும்போது பார்த்தேன், வீட்ல பார்த்தேன் அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். எல்லாரும் பார்த்தீங்கன்னா படத்துக்காக ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஆனா ஒரு பாட்டுக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறாருன்னா, அது கண்டிப்பா நம்ம நெல்சன் அவர்கள் தான் அப்படிங்கிற மாரி நெல்சன் அவர்கள புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஜெயிலர் 2க்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். அது கண்டிப்பா ஜெயிலர் 2 மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட்ட கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஜெயிலர் 1 திரைப்படம் பார்த்தீங்கன்னா 600 டூ 650 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா நெல்சன் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பீஸ்ட் ஓட அந்த தோல்விய பார்த்தீங்கன்னா அப்படியே மறக்கடிச்சு மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் நெல்சன் அவர்களும் அப்படிங்கிற மாரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு அகைன் பார்த்தீங்கன்னா 24, 25, 26ல தான் ஜெயிலர் 2 வர இருக்கு. 3 வருஷம் அவருடைய உழைப்ப பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 அப்படிங்கிற திரைப்படத்தில பார்க்க போயிறோம். கண்டிப்பா வேற மாரியான ஒரு கூசம்ஸான மொமெண்ட்ஸ ஜெயிலர் 2ல நெல்சன் அவர்கள் ஏற்படுத்துவாரு. விஜய் சேதுபதி அவர் குறிப்பிட்டதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் தலைவர் மாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.